ஓம் ஓம் சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம் மாமலை போல் மீனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதாமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தேயும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகரோலானே. ஒருமுறை நந்தி வைகுண்டம் செல்ல எத்தனித்த போது அங்கே அவர் துவாரபார்களால் தடுக்கப்படுகின்றார். துவாரபார்களுடன் அவர் சண்டையிட்ட போது துவாரபார்கள் அவருக்கு சாபம் அளிக்கின்றார்கள். அதனால் அவர் முழுவதும் எரியும் போல ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. அவர் அதனை சாபத்தை விளக்க சிவனிடம் வேண்ட அவர் பூமிக்கு சென்று விஷ்ணுவை வழிபடுமாறு தெரிவிக்கின்றார். நந்தியும் பூமிக்கு வந்து விஷ்ணுவை வழிபட அவருக்கு சாப விமோசனம் அளிக்கப்படுகின்றது. இதுவே நந்திபுர விண்ணகரம். நந்தி வழிபட்டதனால் நந்திபுர விண்ணகரம் என்று அழைக்க. ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது வைணவ ஸ்தலங்கள் 108 40 உள்ள சோழநாடு திவ்ய தேசங்களை தரிசித்து வருகின்றோம். அந்த வகையில் தற்போது நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயிலானது நாதன் கோயில் என்ற திரு நந்திபுர விண்ணகரம். இது 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்று. திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த திருக்கோயில் கும்பகோணத்திற்கு தெற்கே சுமார் 3 கைல் தொலைவில் இருக்கின்றது. ஜெகநாத பெருமாள் இந்த திருக்கோயிலின் இறைவன். நாதன் கோயில் கும்பகோணம் தாலுகா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இது அமைந்திருக்கின்றது. மூல ஜெகநாத பெருமாள், நாதநாதன் விண்ணகர பெருமாள். இந்த கோலம் மேற்கு பார்த்த வீட்டிருந்த திருக்கோலம். தாயார் செண்பகவல்லி தாயார். விமானம் மந்தார விமானம். தீர்த்தம் நந்தி தீர்த்தம் புஷ்கரணி. காட்சி கண்டவர்கள் சிபி நந்தி ஆகியவை. 10 பாசங்கள் இதில் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கின்றது. காலமேக புலவர் பிறந்த ஊர். நந்தி இந்த ஸ்தலத்தில் பெருமாளை குறித்து தவமேற்றியதாக சொல்லப்படுகின்றது. பெருமாள் பஞ்ச ஆயுதங்களுடன் காட்சி அளிக்கின்றார். ஐப்பசி மாத சுக்கரபட்சத்தில் தாயாருக்கு திருமஞ்சனம் செய்வதால் குழந்தை பேர் உண்டாகும் என்பது ஐதீகம். இதற்கு செல்லும் வழியானது கும்பகோணத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. தேவர்கள் பார்க்கடலை கடந்தபோது லட்சுமிக்கு முன்பு அமுதத்துடன் வெளிப்பட்டவன் சந்திரன். அமுதத்தை உண்ட தேவர்கள் மயக்கமடைந்த போது தன் ஒளியை பாய்ச்சி அவளை விழிக்கச் செய்தவன் சந்திரன். சிவபெருமான் ஒரு கண்ணாக சந்திரன் வர்ணிக்கப்படுகின்றார். சிவன் தன் உடலில் ஒரு பாரியை உமையவளுக்கு கொடுத்தான். அந்த உமையவள் கண்தான் சந்திரன். எனவே ஜோதிட சாஸ்திரத்தில் தாய்க்கு காராகிரகம் சந்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவர் எந்த ராசியில் பிறந்திருக்கிறார் என்பதை சந்திரனை வைத்து சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் எந்த வீட்டில் எந்த ராசியில் அமைந்திருக்கின்றாரோ அதுவே அவர் பிறந்த ராசியாகும். அதாவது அவர் பிறந்த நட்சத்திரம் அந்த ராசியில் தான் அமைந்திருக்கும். அத்திரி முனிவருக்கும் அனுசுயா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் சந்திரன். விஷ்ணுவின் இதயத்திலிருந்து பிறந்தவர் ஆவார் இவர். தக்கன் தனது மகன்களாகிய 27 பேரை, அதாவது 27 நட்சத்திரங்களில் சந்திரனுக்கு மனம் செய்து வைத்தான். அந்த 27 பெண்களில் ரோகிணி என்பவரிடத்தில் மட்டும் சந்திரன் அதிக அன்பு கொண்டிருந்தான். அதனால் தக்கன் கோபத்தில் சந்திரனுக்கு சாபமிட்டான். அந்த சாபத்தால் நாள்தோறும் செய்வராகவும் சிவபெருமானது அனுகிரகத்தால் மீண்டும் வளருபவராகவும் அவன் இருந்து வந்தார். சந்திரன் ஆதிக்கம் செலுத்தும் மனிதர்கள் பெரும்பாலும் அழகாக தோற்றமளிப்பார்கள். அறிவாற்றல், தெய்வபக்தி, தியாக உணர்வு போன்ற இவர்கள் இடத்தில் காணப்படும். கல்வித்துறை, மருத்துவத்துறை போன்றவற்றில் இவர்கள் சிறப்பாக பணியாற்றி ஏராளமாக சம்பாதிப்பார்கள். 12 ராசிகளின் சந்திரன் 30 நாளில் வலம் வருகின்றார். ஒரு ராசியில் 2 நாட்கள் சஞ்சாரம் செய்கின்றார். ஒரு ஆண்டில் 12 முறை சந்திரன் 2, 4, 6, 8, 12 ஆகிய வீடுகளில் சந்திரத்தால் அது வேதையாகும். மேலும் ஜாதகத்தில் சந்திரன் தீமை செய்வனாக இருந்தாலும் அவரை பூஜித்து அவருடைய கொடூரத்தை குறைப்பது நல்லது. அவரை பூஜிப்பது பரிகாரம் ஆகிய இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயிலை நாமும் தரிசிப்போம் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். நரைசே பொழில் மழை தவழும் நந்தி புறவின் நகரம் நன்னே ஊரையும்
உரைகொள் புகராழி சுரிசங்கமாவை அங்கையுடையானை ஒளி சேர்க்கரை வளரும் வேல்வல்ல கலியன் ஒலி மாலை ஐந்தும் முறையினிவை பயிலவல அடியவர்கள் கொடுவினைகள் முழுத்தகலுமே அடியவர்கள் கொடுவினைகள் மொழித்தகலுமே. நாராயணஹரி நாராயணஹரி நாராயண ஹரி நாராயண நாராயணஹரி நாராயணஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண. நாராயணாய நமோ மாதவாய நாகேந்திர சயனாய நாகேந்திர சயனாய நாகேந்திர சயனாய நாகேந்திர சயனாய நாகேந்திர சயனாய நாகேந்திர சயனாய நந்தித அகில லோகாய நாகேந்திர சயனாய நந்தித அகில லோகாய ரிக பத பத சரி க பக பகரி சனி தரி. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும். எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.